புரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறா? இதுதான் நடக்க போறேன். இருக்கா கூட தைரியம் இருக்கு. புருஷன் எல்லாருக்கிட்டையும் சொல்றான். எல்லாரும் கூட நாளைக்கு நாங்கள் வைக்கிறோன்றா. என்னவா இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இந்த உலகத்திலே அவ கண்ணுக்கு தெரியுது அவங்க மட்டும்தான். என்னத்துல அவங்களை தாண்டி எதுவுமே சுற்றுறதுல எனக்கு அங்கே போகவும் பிடிக்கல, அங்கே இருக்கவும் பிடிக்கல, நரகமா இருக்கு. ஏன்னா இந்த கல்யாணம் முடிவு வரைக்கும் ஊருக்கு போயிடலாமான்னு இருக்கு. துர்கா, லாவண்யா அவங்க எல்லாம் கூட உரிமையா பேசுவாங்க போல. இருந்து எனக்கு மட்டும்தான் இல்லாத வாழ்க்கை போல. கடுப்பா இருக்கு, அருவருப்பா இருக்கு. என்னை பார்த்தா எனக்கு என்ன ஜென்மமா வாழ்றேன்னு இப்போ வரைக்கும் புரியல. எவ்வளோ விட்டு கொடுக்குறேன்னு எனக்காக ஒரு சில விஷயம் வராது. அதுக்கு முன்னாடி அவங்க வந்து நிற்பாங்கல்ல, அவங்க வந்துட்டா தான் அவங்களுக்கு எதுவுமே வராது. அவங்களை பார்த்தோன்னே தன் பையன் வந்துருமே, மொத்தத்தில் எப்படி வரும்? வர்றா என் தங்கத்துக்கு இங்க வர டைம்லாம் இருக்கு. நீ ஏன் நடந்து வரியா? எங்களுக்கு சூப்பர் ஸ்டிக்கா இருக்கும் மச்சான். ஆமா, அதனால தான் அவளுக்கு நடக்க வந்துச்சு. நான் எப்படி நடந்து வருவேன்? உங்க இதுக்கு காத்து வீசி இருக்கு. ஈவினிங் எங்க அண்ணாக்கு நலங்கு வைக்கிறேன், அதான் உங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். ஒருத்தன் வருத்தப்பட்டு போனானே அவன் என்ன ஆனா? அண்ணனுக்கு நலங்கு வைக்க இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. என்னெல்லாம் என்னதான் நினைச்சிட்டு இருக்கா இவ? என்ன பண்ணுமா நீ? ஒருவேளை 8 வருஷம் நான் பண்ணதுக்கு நீ பழி வாங்குறியோ? இல்ல என்னை வெறுத்துட்டியோ? உனக்கு தான் தெரியும். இன்னைக்கு வாழ்ந்துட்டு போல நினைக்கிறியோ? இல்ல இன்னைக்கு அந்த அவங்க பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறியோ? அது வரைக்கும் இருப்போம் அப்படின்னு யோசிச்சிருக்கியோ? மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு சத்தியமா எனக்கு புரியல. நீ எப்போ என்ன மாறுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. உனக்கு இங்க எல்லாரும் விட அந்த ஃபேமிலி மட்டும் தான் முக்கியம் எல்லா வகையிலும். பண்ணு என்னமோ. இப்போ என் தங்கம் அதனால வந்து எங்களை இன்வைட் பண்ண வந்திருக்கு. ஆமா மாமா. சரி வா வந்து உட்கார் வா. இல்ல மாமா, இருக்கட்டும். வந்து உட்காந்துட்டு பேசு. சரி டாடி. பார்த்து உட்கார். அதெல்லாம் பார்த்து உட்காந்துட்டேன் டாடி. எவ்வளோ காசு கொடுத்துட்டீங்க? ஆச்சு டாடி. உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகவே இல்லை. அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். இருங்க, எங்களுக்கு டைம் ஆகுது. ஆமா, நாங்கள் நலங்கு வைக்கிறோம். அதனால மறக்காம குடும்பத்தோட நீங்க எல்லாம் வந்துருங்க. நாங்கன்னா யாருடி? உங்களுக்கு எந்த கூட்டுக்கள் வாங்கி சேர்ந்தாங்க? என் அத்தா. அத்தானா? அத்தானா? என்னடி சொல்ற? அவனா? என்ன என் பேரை சொல்றா? எதுக்கு சொல்றான் புரியலையே. என்னடி சொல்ற? புரியல. அவன் எதுக்கு இதுல வந்தான்? துர்கா வைக்கிறா, நிஷாந்த் அண்ணா வைக்கிறாங்க. அதனால அவருக்கும் ஆசை வந்துச்சு அவங்க ஃப்ரெண்டுக்கு வைக்கணும்ட்டு. ஆசைப்பட்டாரு. அவர் எப்படி தனியா வைக்க முடியும்? அதனால தான் என் கூட கூட சேர்த்துக்கிட்டேன். 50-50 பார்ட்னர். நீயும் அத்தானும் பார்ட்னரு. உங்களெல்லாம் வந்து அவரால் இன்வைட் பண்ண முடியுமா? கூச்சமா இருக்காது ஆம்பளை பையனுக்கு. உங்க அத்தானுக்கு கூச்சமா இருக்கும். பார்த்தீங்களா மாப்பிள்ள? அவங்க அத்தானுக்கு கூச்சமா இருக்குமா? பகல் மச்சான் இவரும் தெரியாம இருக்கு. அவர் கூச்சமா தான் இருக்கும். அப்ப அதனால நீ அவனை சேர்ந்துருக்க போறீங்க. இது யாருக்கா தெரிஞ்சா? நான் என் தாத்தா கிட்ட கேட்டுட்டேன். உங்க இஷ்டம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? எங்கிட்ட எந்த பிரச்சனை இல்லப்பா. அதானே நீங்க சேர்ந்து போனா எங்களுக்கு சந்தோஷம் தான். உங்க மாமி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அதானே நம்ம சந்தோஷம். நான் கூட யோசிச்சிட்டேன், பரவாயில்லையே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நடக்குது என்னவோ சொல்றாளே. அவங்க கிட்ட எப்படி பேசுவா? இந்த பக்கம் குஷியா கொஞ்சம் இருக்காங்க குடும்பமா. வேணாம் இதெல்லாம் பார்த்தா நமக்கு இருப்போம். நம்ம கிளம்புவோம், நமக்கு நல்லது. இங்க இருந்தாலும் அவங்க கிட்ட பயப்படுறதுக்கு நல்ல பிச்சு பைத்தியமாய் கிளம்புறதான் சரி. ஆனால் ஹாலில் இருக்கவங்க கிளம்புனா தான் இங்கே போக முடியும். அவங்க கதை கேட்பாங்க, எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரிய வரும். அது தெரியக்கூடாது. இங்கே இருந்து அவங்க ஹாலில் இருந்து கிளம்பானு ஓடிடும். அவளை இதெல்லாம் பண்ணிட்டு போவோம். அட்லீஸ்ட் இவங்க கிட்டே கேட்கலாம்னு தோணுச்சு. இல்லை ஜோடின்னு சொல்ல தோணுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதெல்லாம் போய் நான் இன்வைட் பண்றேன். நீங்க 3 பேரும் மறக்காம வந்துருங்க. தெரியல, அவளுக்கு உடம்பு சரியில்லை. வேற யாரோ ஒரு பொண்ணை தான் அமைச்சிருக்கா. அதான் அந்த பொண்ணு வந்துச்சா? நீங்க ஏதோ எக்ஸ்ட்ராவா ஆள் கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைச்சேன். உங்க மாமி ரூம்லாம் அவதான் கூட்டிட்டு இருக்கா. அதனாலதான் அவங்க அந்த வெளியே வராண்டால போய் பேசிட்டு இருக்காங்க. மொத்த பேரும் அங்கதான் இருக்காங்க. ஆமா, அங்க போய் அவங்களுக்கு சொல்றத சொல்லிட்டு கிளம்பு. கூப்பிட்டு கிளம்புறோமா? நீங்க அத்தான் வந்து எல்லாம் சொல்லுவோம். வேலை எந்து செலவே அத்தாந்து. அவங்களாம் தேவையில்லை. வேலை தேவையில்லை, எனக்கு என் அத்தா காசு போதும். அத்தான் காசு மட்டும் போதும். அத்தாந்து மட்டும் போதும். நீங்க அத்தான் காசுலயே வாழுங்க. வாழ்ந்துக்கிறோம். ஆயாடி பரவாயில்ல. ரொம்ப குஷியா இருக்காங்க போல யாரோ ஒருத்தங்க. நான் சந்தோஷமா இருக்க கூடாதா? அதெல்லாம் இருக்கலாம், தாராளமா இருக்கலாம். அதுதான் எங்களுக்கும் வேணும். சந்தோஷம்னா இந்த அத்தான் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் மச்சான். என்ன சொல்றீங்க? என்னவோ சரிதான். இப்பெல்லாம் வீட்லயே கிடக்குறாங்களே டாக்டர் அம்மா. அதுக்கு மாதிரி டாக்டர் அம்மா பிடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? மாமா இது கரெக்டானடி. வீடு அடங்குவியான்னு திட்டிட்டு இருப்பேன். ஆனா எப்போ அண்ணனும் அத்தானும் இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அதுக்கப்புறமா தான் இந்த வீட்டுக்குள்ளேயே நாங்க பாக்குறோம். கொஞ்ச நேரம் இருந்தா நீங்க பயங்கரமா ஓட்டுவீங்க. நான் போய் அவங்களை இன்வைட் பண்ணிட்டு போய் மத்த வேலையை பாக்குறேன். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். கல்யாணத்துல வேலை செய்ய நீங்க வந்து கதை பேசிட்டு இருக்கீங்க.
நாங்க நாளைக்கு நலங்குக்கு கூப்பிட வேணுங்களா கூப்பிட்டு வந்து உட்காந்துக்கிறோமா? இப்பதான் உள்ள வந்து உட்காந்துருக்கேன். என்ன நலங்கு நீ வேலை செய்ய, எனக்கு என்ன வேலை இருக்கு? பாத்தீங்களா டாடி, பாத்தீங்களா மாமா என்ன வார்த்தை சொல்றாங்கன்னு? ஏன்னா நீயும் அத்தாலும் செஞ்சு அத்தான நீ வேலை செய்யுங்க, எங்கேயும் வேலைக்கு போறீங்க? தேவையில்லை, நான் எல்லா வேலையும் அத்தானை வச்சு வாங்கிக்கிறேன். நீங்க செஞ்சா நீங்க தான் செய்யணும், நாங்களே செய்ய மாட்டோம். ஒன்றும் செய்ய தேவையில்லை, வந்து நலங்கு வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருங்க. அங்கதான் இருப்போம். அது உங்க இஷ்டம். நான் இப்ப கிளம்புறேன். உங்க உங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு. வீட்டுக்கு வந்ததே தப்பு. அப்ப இது எங்க வீடாச்சு. இல்ல, இதுவும் என் வீடு தான். எங்களுக்கு எந்த வீடுன்னு கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அங்க வந்தா அதுவும் வீடுன்ற, இங்க இருந்தா இதுவும் வீடுன்ற, இந்த பக்கம் போனா இதுவும் வீடுன்ற. இப்ப எங்களுக்கு வீடு எங்க இருக்கணும், அது என் வீடு, அவ்வளவுதான். இல்லாத மத்த வீடுங்க நீங்க எடுத்துக்கோங்க, நாங்க வந்துட்டு அதை கொடுத்துருங்க. ஓ நல்லதா இருக்குது, இனிமேல் இப்படி பழகிக்கிறேன். ஓகே ஓகே, சரி நான் கிளம்புறேன். இல்ல எழுதுன்னு வையா, சரி ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. கூப்பிட்டு போய் ரெடி ஆகுது, அதுக்கு நான் வந்துருவோம். ஓகே டாடி, பை பை. பை. பேசுறதெல்லாம் கூப்பிட்டு பேசுறோம். ஆனா இப்ப போயிட்டு நான் நிலக்கு வைக்கிறேன் வந்துருங்க அதான சொல்ல போறேன். அதை கேட்டு டென்ஷன் ஆகுது, காலையும் போகலாம். இங்க இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கிலோமீட்டர் சொல்லிடலாம், அதை பார்த்து பண்ணலாம். அப்புறம் நான் இங்கே தான் போயிட்டு முடிச்சேன். மாவா, என்ன இன்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்க? உங்களால நடக்க முடியா தனியா? கையில ஒரு கொம்பு வச்சிருக்கேன், அந்த கொம்பு தெரியாது. கொம்பு வச்சிருக்கா, கொம்பு தெரியாது. அர்த்தம் கொம்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா? அதெல்லாம் இருக்கு. அம்மா கொங்க பண்ணி இடம் வந்திருக்க. நான் நிலம் வைக்கிறேன் வந்துருங்கன்னு போறேன். எது எழுதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஒவ்வொரு மனசு துடிக்கு. கடவுளே, ஏன் இந்த மனசு இவ்வளவு கேவலமா வச்சிருக்கு? ஏன் போட முடியல, இயற்கை பிடிச்சிக்கவும் வைக்க முடியல. கடுப்பா இருக்கு. இப்ப கூடாதுன்னு தோணுது. ஒரு பக்கம் அவங்க திட்டிடுவாங்களோ, அதுக்காக சப்போர்ட் பண்ணணும், இங்கே இருக்கணும்னு தோணுது. இதுக்கும் திட்டு வாங்கட்டும் அப்படின்னு தோணுது. பக்கம் கண்டவங்க கிட்ட பொண்டாட்டி அவமானப்படக்கூடாதுன்னு தோணுது. எல்லாமே தோணுது. இந்த மனசை இவ்வளவு கேவலமா படிச்சு வச்சிருக்கீங்க. வச்சுட்டு அவங்களை இப்படியா பார்த்துக்கணும்னு தோணணும். எனக்கு வழியை கொடுக்குறீங்க கடவுளே. சாயந்தரம் எங்க அண்ணனுக்கு நலங்கு வைக்கிறோம், வந்துருங்க. இங்க வைக்கிறீங்க? ஆமா. நீங்கன்னா உங்க கூட யாருமா வைக்கிறது? நடுமுகத்தோட மேடம் ஏன் நம்ம சித்திரவதை பண்ணி சொல்லுங்க, என்ன சொல்லுமோ சொல்லிட்டு போங்க. நலங்க நானும் என் அத்தானும் வைக்க போறோம். என்னம்மா சொன்ன? எல்லாம் சொன்னா இதை இவங்க கிட்ட இது என் கனவா இருக்கும், நான் நம்ப மாட்டேன். நான் அதை யோசிக்கிறேன், எனக்கு பித்து குச்சிச்சு. இப்படி இல்லாம கனவு வரும்? இவ்வளவு மோசமான மைண்டா இருக்கு, இவ்வளவு கேவலமான கனவு வருது. கேக்கலையா? நானும் என் அத்தானோன்னு. என்ன வார்த்தை சொல்ற? எதுக்கு வைக்கலாம்? அவன் வைக்க போறானா? நாளைக்கு நிஷாந்த் அண்ணா வைக்க போறாராம். அதனால அவருக்கு அவங்க வைக்கிறாங்க, நான் வைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, அதான் நம்ம வைக்கலாம், நாங்க சேர்ந்து வைக்கிறோம். இதுல என்ன இருக்கு? என்னம்மா அவங்க கூட கூட்டு சேர்றதே எனக்கு புரியலையே. ஏன் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் தான் ஒண்ணு செஞ்சு வைக்க மாட்டாங்க? அது மாதிரிதான் இது. ஸோ நாளைக்கு அத்தைங்க 2 பேரும் மாமிங்களும் கூட தான் அண்ணாக்கு வைக்க போறாங்க. அது மாதிரிதான் இதெல்லாம். இது ஒன்னாயிடுமாமா? உங்க வீட்டு பையன் நீ அத்தான், நான் அத்தை பொண்ணு, அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பாவே தெரியாது. அவன் எதுக்கு வைக்கணும்? ஒரு வருத்தப்படுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவருக்கு அவரும் இருக்கணும்னு ஆசை, அவ்வளவுதான். அவர் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அவன் என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றுவேன். அவர் என்ன ஆசைப்பட்டாலும் நிறைவேற்றுவேன். போதுமா? என்ன உங்களுக்கு? எல்லாத்தையும் மறந்துட்ட. நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே பாத்தியாவல. என்ன சத்தியம் வாங்க பிளாக்மெயில் பண்ண போறீங்க? இப்ப நான் எனக்கு கல்யாணம் நான் சொன்னேன், இல்ல அவர் கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா? சத்தியமா பேசுவேன். உனக்கு என்ன, அவன் வேணும், அவன் அடிஞ்சாகணும். மத்தவங்க நாசமா போனா என்ன இது, அதெல்லாம் கவலை இல்லையே. யாரை பத்தியும் உனக்கு கவலை இல்லை, அப்படிதானே? மிரட்டுறீங்க. புருஷன் கேட்டாரு, இதுக்கு பேர் தான் கேக்குறது. அம்மா, அவனை கைக்குள்ள போட்டுக்க தானே பாக்குற, எப்படியாவது அவனை கைக்குள்ள போட்டுக்கணும், அதானே உன் எண்ணம். என்ன உடனே அசிங்கமா பேசுவீங்க, அவ்வளவுதானே? சரி, ஆமா, அவரை கைக்குள்ள போட்டுக்கணும் தான் எண்ணம். போதுமா? பெரியவங்கிட்ட என்ன பேச்சு பேசுறேன்? பேசும்போது மட்டும் கேக்குறீங்க. இவ்வளவு உங்க அண்ணா நீல பேசினாங்க, அப்ப கவனம் இருந்தீங்க. அவங்க பெரியவங்க. பெரியவங்கன்னா என்ன வேணா பேசலாம். நான் உண்மைதானே சொல்றோம், அவனை கைக்குள்ள போட்டுக்க பாக்குறேன். எப்படியாவது இதெல்லாம் அடைஞ்சாகணும் தானே? எனக்கு புரியல, இங்க என்ன அடையிறதுக்கு நான் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சும்மா அடைஞ்சாகணும் அடைஞ்சாகணும். நாங்க தான் அடைஞ்சலா இருக்கோம் உனக்கு. எங்களை மீறி ஒன்றும் பண்ண முடியலன்றது தானே? கடவுளே, என் தங்கச்சி சொன்னது செஞ்சிருவான்ற பயத்துல கம்மனு இருக்க. ஏன்னா எல்லாரும் வேண்டாத வேலை பார்த்துருப்ப, அவனையும் எடுத்துல விட்டுட்டு வேற ஒருத்தனை பார்த்துருப்ப. இங்க பாருங்க, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நான் இல்ல,
அவங்க முட்டாள்தனமா இருக்காங்கன்றதுனால நான் அமைதியா இருக்கேன். பாத்தியாமா நீ முட்டாளா? ஆமா, அவங்க வந்து குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி ஒரே பக்கமா இருக்காங்க. சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்சமாவது நாட்டு மாடு மாதிரி எல்லா பக்கமும் திரும்ப சொல்லுங்க. அப்படியே குதிரை மாதிரி ஒரே பக்கமா போவாங்க. என் நாத்தனார முட்டாளுன்ற. ஆமா, முட்டாளுன்னு தான் சொல்றேன். இப்ப என்ன போட்டு கொடுக்குறீங்களா? போட்டு கொடுங்க. எனக்கு புரியல, உங்களை தூக்குறதுன்னா எனக்கு அவ்வளவு பெரிய விஷயமா? கொலை பண்ணிடுவேன். அதை நான் பண்ணல, தெரியும்ல. உன் புருஷன் அந்த கதையை அவங்க நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். புரியுதுல்ல? அந்த விஷயத்த இந்த வீட்டுல சொல்லி இருந்தாலே என் கல்யாணம் நல்லபடியா தான் நடக்கும். நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த சொத்து வேணும், சொத்து மொத்தம் வேணும் நான் முடிவு பண்ணியிருந்தேன். திவ்யா என்னென்ன பேசுற? ஐயோ ஃபர்ஸ்ட் பேசினதே நம்ப முடியல. இது இவ்வளவு நேரம் பேசுறான். அது என்னால பார்ட்னர் இருக்கு. என் கூட நிலங்க வைக்க போறேன்னு அவள் அவகிட்ட சொல்றா. ஏன் வர மாட்டேங்குது? எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொல்ற நான் நினைச்சே பார்க்கல, நம்பவே முடியலடி. நிஜமா நான் நிஜத்துல இருக்கேனா கனவு உலகத்துல இருக்கேன்னு தெரியவே இல்லை. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். ஆனா சின்னதா ஒரு உண்மை சொல்லட்டுமா? ஒருவேளை நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்களேன். உங்க அண்ணன் தான் கொல்ல பார்த்தாரு அப்படின்னு இந்த வீட்டுல தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவாங்க? என் டாடி, என் அண்ணா, என் அத்தா, என் அப்பா, என் மாமா, என் தாத்தாங்க, ஹைதராபாத்ல இருக்க மாமாங்களையும் சேர்த்து சொல்றேன், அண்ணனுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே சொல்றேன். இவ்வளவு பேர் கூட தேவையில்லை. மாமா என்ன பண்ணிருப்பாரு? சொல்ல, உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிருப்பாரு. என் அண்ணனுங்களும் என் அத்தனும் சும்மா இருப்பாங்களா? கூட உங்க அண்ணியும் அண்ணி பொண்ணும் செஞ்சாங்கன்னு சொல்லி அவங்களே சேர்த்து ஜெயில தள்ளியிருப்பாரு. என்ன செஞ்சிருப்பான் அவன்? எப்ப எப்பதான் காத்துட்டு இருக்கான்? நீங்க சாகணும்ன்ற அவசியம் இல்ல, புரியுதுல? எங்க மாமாவே உங்களை அடைச்சி வெளியே துரத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவரே உங்களை வேணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் என்ன நினைக்கும்? உங்களுக்கு என்ன ஆனா என்னன்னு தான் நினைக்கும். ஓகேவா? அதே மாதிரி நீங்க ஒரு சத்தியம் வாங்குனீங்களே, அந்த சத்தியத்துக்கு வேல்யூ எல்லாம் போயிருக்கும். நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அந்த சத்தியத்தை நம்பி என்ன ஒண்ணு செய்வேன்னு சொன்னீங்களே, அப்படி செய்ய உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுலயே இந்த ஊரு உலகம் எல்லாமே உங்களுக்கு கழுவி ஊத்தி உங்களை சர்வநாசம் ஆக்கிடும். இதுல எங்க அடுத்த கட்ட முடிவு நீங்க எடுப்பீங்க? இல்ல அதை யார் நம்புவா? அதுக்கப்புறம் உங்களை யாராவது நம்பியிருப்பாங்க? யோசிங்க. சொத்து வேணும்னு முடிவு பண்ணியிருந்தா உங்க பேச்ச நான் கேட்டிருக்க மாட்டேன். நீங்க செத்தா எனக்கு சொத்து கிடைக்குமே, நீங்க சாவட்டும் உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போட்டா எனக்கு ரூட்டு கிளியர்ல நான் யோசிச்சிருப்பேன். சிம்பத்திலே கல்யாணம் நடந்திருக்குமே. யாரு சொத்து வேணும்னு நினைக்கிறா, யாரு சொத்து வேண்டாம்னு நினைக்கிறான்னு இனிமேலாவது புரிஞ்சுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு இதை சொல்லி காட்டுறதுல விருப்பம் இல்லதான். இத நான் யார்தான் அசிங்கப்படுத்துறதா நினைக்கிறேன். ஆனாலும் சில பேருக்கு புரிய வைக்கணும்னா சில விஷயம் யோசிக்கணும்ல, அதனால சொல்றேன். உங்களை விட பணக்கார மாப்பிள்ளைங்கள தான் எங்க அப்பா எனக்கு அலைன்ஸா கொண்டு வந்தாங்க. நான் வந்தவங்களும் அப்படிதான் வந்தாங்க. இது சொன்னீங்களே என் இஷ்டத்துக்கு ஊர் சுத்தலான்னு, அந்த மாதிரி ஃபேமிலிக்கு போயிருந்தாலே என் இஷ்டத்துக்கு நான் ஊர் சுத்த முடியும். இந்த ஃபேமிலியில இருந்தா மட்டும்தான் என்னால அப்படி சுத்த முடியாது. நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா. ஏன்னா இது என் ஃபேமிலி, எல்லார்கிட்டயும் நான் பதில் சொல்லணும். ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் அந்த பணக்கார வீட்டெல்லாம் போய் வாழ்ந்திருந்தேன்னு வைங்களேன், நான் நினைக்கிற வாழ்க்கைய நான் வாழ்ந்திருக்கலாம். நான் நினைக்கிற பணத்தை அங்க நிறைய சம்பாரிச்சிருக்கலாம். அப்படி எனக்கு பணம் தான் வேணும்னு நினைச்சிருந்தா அதுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய. இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க, யார் பணத்து பின்னாடி போறா, யார் மனுஷங்க பின்னாடி போறான்னு. உங்களுக்கு நான் அத்தானை கட்டிக்கிறது இந்த பணம் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா எங்களுக்கு இந்த வீடு வேணாம், கம்பெனி வேணாம். ஏன் அவர் ஆபீஸர் ரிசைன் பண்ண சொல்லிட்டு அந்த பணம் எல்லாத்தையும் கூட கொடுத்துடுறேன். என் அத்தா வேலைக்கே போக வேணாம், நானே படிச்சிருக்கேன், நான் சம்பாரிச்சு அவரை பாத்துக்கிறேன். அதனால என் புருஷனை காப்பாத்திக்க முடியும், நாளைக்கு பிறக்க போற என் குழந்தைங்கள காப்பாத்திக்க முடியும். போதுமா? வேணும்னா எங்க அப்பா கிட்ட இருக்க சொத்தைய சேர்த்து வாங்கி தரேன். எனக்கு இந்த எதுவும் வேண்டாம். இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க, யார் பணத்து பின்னாடி இருக்கா, யாரு மத்தது பின்னாடி இருக்கான்னு யோசிங்க. எங்களுக்கு எதுவுமே வேணாவா? இது நல்லா இருக்குதையா? நம்ம கொடுத்தாலும் கொடுத்துருமோ? இதுவும் நல்லா இருக்கே. இது கிட்ட இது என்ன? தயவு செஞ்சு தனியா யோசிங்க. ஜா சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வாங்க. ஆனா நானும் என் அத்தானம் தான் செய்ய போறேன் இந்த ஃபங்க்ஷனை சொல்லிட்டேன். அங்க வந்து பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்சீங்க, மூடின கேஸ் தட்டி தூக்கிடுவேன், பாத்துக்கோங்க. பேச்சு பேசுற. நான் உண்மையதான் சொல்றேன். என் அண்ணன் கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க, கேஸை எடுத்துருவேன், இப்பவே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த கேஸ் வேண்டாம்னு வாபஸ் போடல, எங்க அண்ணன்ட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன். ஏன்னா எங்க அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், நான் அது வரைக்கும் ஹோல்டுல வச்சிருக்கேன். அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா தப்பிப்பாங்க. ஏதாவது பிரச்சனை வந்ததோ குடும்பத்தோட களி தின்ன வேண்டிதான்.
இப்பாவி நிறுத்தியா வச்சிருக்கா. ஒருத்தர் மூஞ்சிக்காக மட்டும்தான் இதுங்களை விட்டு வச்சிருக்கேன். சொல்லி வைங்க. இப்பவும் சொல்றேன், நாங்க தான் நலங்கு வைக்கிறோம். இஷ்டம் இருந்தா வாங்க, கஷ்டமா இருந்தா வராதீங்க. அவ்வளவுதான். இங்க வந்து பிரச்சனை பண்ணலான்னு மட்டும் நினைக்காதீங்க. என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நானும் என் அத்தானும் சேர்ந்து வைக்கிறோம். அவ்வளவுதான். வரேன். நான் பேச்சு பேசிட்டு பார்த்தியாமா? நீங்க எனக்கு தலை வலிக்கு எனக்கு மனசு இல்லை. நான் போய் தூங்க. ஐயோ இது என்ன இருக்குன்னு தெரியல. நிச்சயமா கொஞ்சம் தூங்காதான் நிம்மதியா இருக்கும். போய் தூங்க. சரிம்மா. நான் பேசுறத பார்த்தாலும் சரின்ற மாதிரி தானே தோணுது. அவளுக்கு வந்த மாப்பிள்ளைங்கள கம்பேர் பண்ணும்போது என் பையன் ஒன்றும் அவங்க ஈக்குவலுக்கு இல்லையே. குழந்தைலேருந்து அவங்ககிட்ட எப்படி பழகணும்னு அப்படிதானே பழகுறா. அவ சொன்னது சரிதான். பணக்கார வீடு, அவங்களாம் 4 நாள் எங்கன்னா வெளியூர் போயிடுவாங்க. அப்போ இதை நினைச்ச வாழ்க்கை அங்கே வாழ முடியும் தானே. இந்த ஒரு இடத்துக்கு வெளியே போனா கூட நம்ம தான் 1 லட்சம் கேள்வி கேட்போம். யாருதான் சரி, யாருதான் தப்பு எனக்கு புரியுது. அன்னைக்கு அந்த பசங்க சொன்னது தெளிவு இவ்வளவுதானே சொன்னானுங்க. அந்த பசங்க வந்தே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இல்லைன்னா பைத்தியம் பிடிச்சிடும். இதுக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். இவ்வளவு சீக்கிரம் வர வைக்க முடியுது, வர வைக்கிறேன். என்னையா பேச்சு பேசிட்டு பத்தியா அது நீங்க எப்ப வந்தானுங்களோ அப்பவே எனக்கு தைரியம் வந்தது. அதுதான் நான் அப்பவே சொன்னேன். யாராவது பேச்சு கேட்டு கூட இருந்தா அவ எப்படி இருக்கான்னு நான் ஃபாரின்லயே பார்த்தேன்னு சொன்னேன். சொன்னேன். ஆனா அது இவ்வளவு பேசணும்னு நினைக்கிறேன். தங்கச்சிக்கிட்டே பேசணும்னு நினைக்கிறேன். உள்ள பூச்சா 8 வருஷம் நம்ம என்ன பண்ணாலும் அடங்கி நடுங்கிட்டு இருந்த மாதிரியா இருக்கிறா. என் காலு கீழே உட்கார வச்சிருக்கேன். நீங்க வாடுற ஆட்டத்தை பாத்தீங்களா? அதுக்கு என்னென்ன குடும்பம்லாம் படிச்சிருக்கேன். என்ன பார்த்தாலே நடுங்குவா. இங்க வச்சேன் பாத்தியா? குடி அவ கையில கொடுத்துட்டேன். இரு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வராமல போயிடும். அன்னைக்கு இருக்க அவளுக்கு இந்த ஜென்மத்துக்கு மறக்க முடியாத அடி அவளுக்கு கொடுக்க. சொல்லுவாரு செய்ய மாட்டேன். நீ வாயில தண்டா வர சொல்லலாக்கி செஞ்சு காட்டேன் பாரு. நீ அடி இவ்வளவு பேச்சு பேசுவேன்னு நினைச்சு கூட பார்க்கலையே. நம்ப முடியல. இது கனவானும் தெரியல, நிஜமானும். இப்படியும் ஏன்டி அவங்க சத்தியம் வாங்கினாங்கன்னு உலகம் போயிட்டேன். சத்தியம் மட்டும் சொல்றீங்க, தனக்கு என்ன விஷயம் சொல்ல மாட்டேன். யாரையோ வச்சு எதையோ வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தான் புரியுது. இவ்வளவு உலக மாட்டேன். நான் அவங்ககிட்ட இவ்வளவு பேசுவேன்னு நினைக்கல. என்னை விட்டு கொடுத்துருவான்னு யோசிச்சேன். நான் சொல்றேன் பத்தியா, எந்த அளவுக்கு ஒன்று வச்சு செஞ்சிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் புரியாம இல்லை. நான் வந்ததுக்கு அப்புறம் பயந்து எந்த கோவம் இருந்துச்சு. இன்னைக்கு நான் இல்லாம எனக்காகன்னு பேசினல, நடிச்சா தெரியுமா? அப்போ கூட எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்லை. அது யார் வேணா யாருக்காக வேணா செய்யலாம்ல. நமக்கு பிடிச்சவங்க யாராருக்கு வேணா இருக்கலாம்ல. அது ஆனா நீ புருஷன்ற மீனிங்ல பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. நீ விட்டு கொடுக்காம பேசுவேன்னு நினைக்கவே. அவங்ககிட்ட கூட ஓகே, அம்மா கிட்ட புருஷன் பேசிட்டு நான் அந்த அளவுக்கு கொடுக்கணும் ஒத்துக்கிட்டல. அவங்க முன்னாடி எல்லாமே இருக்க மாட்டேன்னு நிரூபிச்சிட்டல. மட்டும் தாண்டி எனக்கு வருத்த மாதிரி தங்கும். என்னை விட்டு கொடுத்து தூக்கடிக்கிறேன்னு வந்து அவங்களை பார்த்து பயப்படுறேன்னு இருந்துச்சு. பேசிட்டல, அது போதும் எனக்கு. இதனால அவனுக்கு இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தேன். கத்தி அழுது எல்லாமே சொன்னேன். அப்பெல்லாம் என் தங்கத்துக்கு புரியல. இன்னைக்கு என்ன புரிஞ்சதுன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. நானே வேலைக்கு வந்துட்டேன். இதான் நம்ம வாழ்க்கைன்னு. ஆனா என் தங்க எனக்காக பேசியிருக்கு. என்னை விட்டு கொடுக்காம. வீட்டுல இருக்கனா இல்லைன்னு கூட என் தங்கத்துக்கு தெரியாது. ஆனாலும் பேசியிருக்கு. இது போதும் தங்க எனக்கு. இது போதும். கிட்ட எதிர்பார்த்தது இது ஒண்ணு மட்டும் தான். நான் தூக்கக்கூடாது. இவங்ககிட்ட நீ விட்டு கொடுத்துடக்கூடாது. என்னை நீ யார்கிட்டயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. நான் உனக்குன்றதை நீ எங்கேயுமே சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். போதும். உன் சத்தியத்துக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பேன். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அவங்க முன்னாடி சொல்லிட்டேன்ல, எனக்கு அது போதும். சத்தியத்தை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பார்த்துக்கிறேன். அவன் நீ என் பொண்ணு டார்ச்சர் பண்ணுன்னு சொன்னல, நம்ம கொடுக்குற உனக்கு இருக்கடம். அவன் உன் காலு கீழே அவளை உட்கார வச்சு நான் சொன்னேன், இருக்கடி உனக்கு. நான் பொம்பளையாவே கன்சிடர் பண்ண மாட்டேன். உனக்கு இருக்கடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கான தகுதியே இல்லாதவன். என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு எப்படி என் பொண்டாட்டி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். பார்த்துக்கிறேன். நான் பொண்டாட்டியா பண்ண பக்காளி விழ வைக்கிறேன் ஒன்று. ஐயோ, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பணுமே. இவ்வளோ கோவமாக போனால் மாட்டிப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம். கீழே அப்புறம் நான் இங்கே தான் இருப்பேன். மட்டும் வேகமா ரெடி வந்துட்டா பத்தியா? சின்ன இடங்கள்ல அதான் நாங்கள் இருக்கணுமா? எல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லப்பா. அதான் வேலை இருக்கு. நீங்களா போயிட்டு வாங்கல. வந்தா சொல்லிட்டு போலான்னு பாக்குறேன். கூச்சிக்கு போறான்ட்டு. இல்ல நான் அதை கூச்சிக்க மாட்டேன். நான் சொல்லிக்கிறேன். சரிம்மா. வந்துதான் பார்த்த மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. இல்லைண்ணா வெள்ளத்தை அடிக்கிட்டு போனாலும் லேட் ஆகும். சரிம்மா சொல்லிடுங்க. சொல்லிடுறோம். ஏன் பொண்டாட்டிக்கணும் பார்த்தா வெயிட் பண்ணுவாரு. பாத்தியா கலரு எப்படி? பொண்டாட்டி ஏன் கலர் எப்படி வந்தா? என்னடி எல்லாத்தையும் அடிக்கலாமா? ஆமா, கையா அப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். அங்கதான் மம்மி ஸ்டிக்கோட இது இருக்கு. அதான் அதை பிடிச்சி டைப் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன லூஸ் ஆயிடுச்சு. பார்த்து ஸ்டிக்கை நம்பி நடக்கிற. கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு ஒன்றும் தெரியல. ஒன்றும் இல்லை, சரி பண்ணிட்டேன். சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வை. இல்லைன்னா அதுக்கும் அழுவிய. ரொம்ப தேங்க்ஸ். நானே எடுத்து வைக்கிறேன்.
அப்படி தங்கம் பண்ணு, நீயே பண்ணு. சரிம்மா. நானும் பண்ணுறேன். நீயும் அண்ணனுக்கு முதல்ல வை. நானா? ஆமாண்டா தங்கம் வை. முன்னாடி அவனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. பாருமா சைனெல்லாம் இப்பதான் மாப்பிள்ள மாதிரி தெரியுது. 4 பசங்க நின்னா யாருன்னே தெரிய மாட்டேங்கம்மா. இன்னும் சரிதான், கல்ல ஒண்ணு போட்டுக்கலடி. இப்ப பாத்தியா, வரவு வந்தாதான் அடங்குவாங்க. இவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான் பாருங்க. மூக்குப்பி என்னை ஆண்டிக்கு வந்துக்க மாட்டேற. கூப்பிட்டே இருக்கேன் என் தங்கத்தை. நீ டீமா போதும், நீ போய் உட்காரு. ஒவ்வொருத்தர வைப்பாங்க என்ன. ஆ உட்காரு, எல்லாம் வச்சுட்டு அங்கதான் வருவாங்க. சரிம்மா. வருத்தப்படாதடா. இல்லையா வருத்தப்படல. ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாடி, கை வலிக்க வச்சுட்டு எல்லாம் போதும் விடு. நல்லா இருக்கு 2 சட்டை கலரும். இல்லை எனக்கு கூட அந்த மாடல் பிடிச்சிருக்கு. சரி நீ போய் உட்காரு.